அப்பா என்னப்பா இது ஓகேவா? தட்ஸ் குட். சூப்பரா இருக்குடா. தேங்க்யூண்ணா. இவன் வந்தாச்சு, நான் அவங்கள காணோம். எவ்வளவு நேரம்டா? அதானே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு ஒரு இங்கிதம் வேண்டாம். இந்த நேரத்துல கதை அடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட உடம்புல பயமே இல்ல அந்த வேதவல்லிக்கு. யாரோ புறப்பட்டு வர்றதுக்குள்ள தேரே நகர்ந்து போயிடுமா. அப்படி ஒரு பழமொழி இருக்கு எங்க ஊர்ல. வேதவல்லி ரெடியாகி வர்றதுக்குள்ள விடிஞ்சே போயிடும் போல இருக்கே. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்பா 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 நீங்க இருங்கப்பா, நான் போய் கூப்பிட்டு வரேன். அப்பா என்னடா? சரி போங்க. பாவம் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியாம முழிக்கிறா போல. வா வா மேல என்ன கூத்து நடக்குதுன்னு போய் பாப்போம். ஹலோ நார்த் இந்தியன். हाँ जी ஃபாலோ. आऊंगा, तुम जाओ जाओ. இவனுங்க ரெண்டு பேரும் போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா ஏதோ வில்லத்தனம் பண்ணிருப்பாளுங்க போல இருக்க. என்னன்னு போய் பார்ப்போம். நாகராஜ், வேதவல்லி, எல்லாரும் வெயிட் பண்றோமா, சீக்கிரம் வாங்கம்மா. பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, வந்துருவாங்கப்பா. பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. டேய் நாகராஜ், கதையா தரடா. என்னடா என்ன ஆச்சு? ஏய் இருங்கப்பா, நான் கூப்பிடுறேன். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நாகராஜ், நாகராஜ். அது வேற ஒண்ணும் இல்ல. நானும் கல்பனாவும் சேர்ந்து அவர் ரிசப்ஷன் புடவைய டேமேஜ் பண்ணிட்டோம். நாகராஜ், அதான் என்ன கட்டுறதுன்னு தெரியாம உள்ள திண்டாடிட்டு இருக்கா போல இருக்கு. சரியான பொம்பளை பிரகாஷ் ராஜா இருப்பாங்க போல இருக்க. டேய் டேய், கதவு திறடா. எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். வாங்கப்பா என்ன பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. வாங்கப்பா. என்ன நடக்குது? இருங்கப்பா, போன் இவ்வளவு லேட்டா? என்னாச்சு? ரிங் ஆயிட்டு இருக்குப்பா. கட் பண்ணிட்டான்ப்பா. என்னடா இது? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மறுபடியும் ட்ரை பண்ணு. போக என்னம்மா என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்னடா திடீர்னு புகையா இருக்குது? தெரியலையேப்பா. இவ எப்படி இந்த ட்ரெஸ்ல? என்னால நம்ப முடியலையே. என்னம்மா மருமகளே, என்னம்மா இதெல்லாம்? சாரி மாமா, இவர்தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா டிஃப்ரெண்டா இருக்கும், அழகா இருக்கும்னு ரொம்ப கம்பல் பண்ணாரு. தான் லேட் ஆயிடுச்சு. சாரி மாமா. இதுக்கேம்மா சாரி சொல்ற? ரொம்ப நல்லா இருக்குமா. எலை உனக்கு இவ்வளவு நல்ல டேஸ்ட்ல இருக்குதா? வெரி குட்ரா. ஒன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குதுடா. டேய் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்கடா. என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்குதுங்க. ஒன்றும் வேண்டாம், மறுபடியும் ஏதாவது தப்பா தான் சொல்வீங்க. ஏதோ விளையாட்டுல அப்படி சொல்லிட்டேன், ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. அதுக்காக நான் அப்படி தப்பா பேசணும்? இல்லை நான் தப்பான ஆளா? நான் இதை போய் தப்பா தெரியுங்க. சரி சொல்லுங்க. என்னங்க, ஐ ஹாவ் ஒன்னு மாடர்ன் ட்ரெஸ்ஸுங்க. இஃப் யூ டோன்ட் மைண்டுங்க, அதை நீங்க போட்டுக்கோங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸா? ஒன் நிமிஷங்க, ஒன் நிமிஷம். டான் டாடாய்.
இது சூப்பரா இதை போட்டுக்கிறீங்களா? யாரோட ட்ரெஸ் இது? எங்க ஆயா இது புதுசுங்க. அதே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கடைக்கு போயிருந்தேனா, அப்போ அந்த பொம்மை இருக்குதுல்ல, அதுக்கு இந்த ட்ரெஸ் மாட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. என் வருங்கால மனைவிக்காக நான் அப்பவே வாங்கி வச்சிட்டேங்க. இதை நீங்க போட்டுக்கோங்க. வேண்டாங்க. ஏங்க ரொம்ப மாடனா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? அது இல்ல, உங்களோட வருங்கால வைஃபுக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. இதை எனக்கு கொடுத்து ஏன் வேஸ்ட் பண்ணும்? விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. ஆபத்துக்கு பாவம் கிடையாது. நீங்க போட்டுக்கோங்க. ஒரு மேட்டர் தெரியுமா? ஒவ்வொரு நெல்லிலையும் நம்ம பேர் எழுதிருக்குமா? ஆமா, அதே மாதிரி ஒவ்வொரு நூலிலையும் நம்ம பேர் எழுதிருக்கோம். இந்த சொக்காவோட நூலுல வேதவல்லின்னு எழுதிருக்குது. அதை யார் மாத்த முடியும்? இது உங்களுக்கு தான் வரணும்னு இருக்கும்போது அதை யாருனாலையும் மாத்த முடியாது. நாங்க நீங்க முதலா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறேன், சென்டிமெண்டா நீங்க வேணான்றீங்க. நாங்க யோசிக்கிறீங்க. சரி, வாங்கிக்கிறேன். மகிழ்ச்சி. நான் இந்த மாதிரி பல பலன்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நீங்க பட்டு வேட்டி பட்டு சட்டையிலயா வர போறீங்க? ஓ, இங்க பிசுறு தட்டுதோ? என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இத பிடிங்க. என்கிட்ட ஒரு கோட் சூட் இருக்குதுங்க. அதுவும் பொம்மை போட்டுருந்துச்சா? இல்ல, அது எனக்கு வாங்கினது. நான் என்ன பண்றேன் அதை போட்டுக்கிறேன், நீங்க இத போட்டுக்கிறீங்க. சூப்பர்ல. நான் அங்க போய் ரெடி ஆகிறேன், நீங்க இங்க ரெடி ஆக. ஓகே எங்க செப்பண்டி. தேங்க்ஸ். மகிழ்ச்சி. ஒவ்வொரு நெல்லிலையும் நம்ம பேர் எழுதிருக்குமா? அதே மாதிரி ஒவ்வொரு நூலிலையும் நம்ம பேர் எழுதிருக்கோம். இந்த சொக்காவோட நூலுல வேதவல்லின்னு எழுதிருக்குது. அதை யார் மாத்த முடியும்? அண்ணே, ரெண்டு பேரும் சும்மா ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. அப்படியா? ஆமா அண்ணே, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீயும் அண்ணியும் தான் சென்சேஷனலா இருக்க போறீங்க. அது கரெக்டா. உங்க ரெண்டு பேரையும் இந்த ட்ரெஸ்ல பார்த்தா பரம ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்புவோம் கிளம்புவோம். வாங்க. என்ன கல்பனா? என்னம்மா, நீங்க வச்ச வெடி புஷ் ஆயிடுச்சு. இங்க என்ன ஆனா என்ன, மல்லிகா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. போடி, சந்தோஷமா போ. ஆனா நீயும் உன் புருஷனும் சபையில தலை குனிஞ்சு நிப்பீங்க. அதை பார்த்து நான் சிரிப்பேன். ஆமா கல்பனா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க ஒன்னும் ஆகலைன்னு நினைக்காத. அங்க நம்ம பெரிய பாமா வச்சிருக்கோம்ல, அது நிச்சயம் வெடிக்கும். வா போலாம், வா. வா. அடி பாவிகளா, இவங்க பேசுறத பார்த்தா நிஜமாவே குண்டு வச்சாலும் வச்சிருவாங்க போல இருக்குது. பட் எனிவே, சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆமா, வெளியே பார்க்க வேண்டியதுதான். ஏய், விட்டுட்டு போயிடாதீங்க. கால் டாக்ஸி கூட கையில காசு இல்ல, அப்புறம் காலே டாக்ஸியா வர வேண்டியதுதான். எனக்கு வரேன் வரேன் வரேன். ஏ மல்லிகா, ஏ மல்லிகா, இங்க பாரு, உன்னதான். என்ன? இன்னைக்கு தானே நாகராஜுக்கும் அந்த வேதவழிக்கு ரிசப்ஷன் கல்பனா சொன்னா. ஆமா, பின்ன அங்க போகாம இங்க உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு நிம்மதியா பாட்டு கேட்டுட்டு இருக்கல. அங்க போய் கச்சேரி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா மல்லிகா, இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல பண்ண போற கலாட்டா தான் அந்த குடும்பத்துக்கே பேரிடியா இருக்கணும்.
நீ அந்த குடும்பத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரே வழி கல்பனா சொல்ற வழிதான். நேரா அந்த ஃபங்க்ஷனுக்கு போ, குய்யோ முறையன்னு கூச்சல் போடு. அந்த நாகராஜ் உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டான்னு சொல்லு. ஃபங்க்ஷனுக்கு வரவங்க கிட்ட நீயும் நாகராஜ் எடுத்துக்கிட்ட போட்டோவை காட்டு. உனக்கு நியாயம் வேணும்னு தர்ணா பண்ணு. கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். அப்புறம் ஏண்டி இன்னும் அமைதியா இருக்க? கச்சேரி ஆரம்பிக்க வேண்டியதானே? ரிசப்ஷன் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் போட்டோம், கூட்டம் மொத்தமா கூடட்டும், அதுக்கப்புறம் போலாம். கடவுள் நினைத்தான் மனநாய் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கிறே வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கிறே. சார் டைம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுக்கலாமா? கூப்பிட்டவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அப்ப சரி, பிகின் பண்ணலாம். காணவே வாழவே திருமணம். கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு உங்களோட சொந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்து இதுல கலந்துக்கிட்டு என்ன கௌரவிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு இந்த விழாவோட நாயகன் நாயகிகளை அறிமுகப்படுத்த வேண்டிய தருணம் வந்தாச்சு. முதல்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தர் ராஜன். சுந்தர், கல்பனா, மேடைக்கு வாங்க. எங்க அவங்க ரெண்டு பேரும் நடந்து போற அழக பார்த்தா ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்குங்க. ரெண்டு பேரையும் பார்த்தா ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் மாதிரி இருக்குல்ல? இல்லையே. எது? இல்ல, ஆமாமா, அது அப்படிதான் இருக்கு. அது நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டா நீ கோச்சிக்க மாட்டிய? என்ன? இதுக்கு முன்னால லைஃப்ல எப்பாவது அபிஷேக் பச்சனையும் ஐஸ்வர்யா ராயும் நீ நேர்ல பாத்துருக்குற? ஏன் கேக்குறீங்க? தோணிச்சு கேட்டேன். கல்பனாவும் சுந்தரும் அழகா இருக்காங்கல்ல அத்தை? நல்ல பொருத்தமான ஜோடியா தான் இருக்காங்க. அடுத்தபடியா என்னோட இரண்டாவது மகன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நாகராஜன். நாகராஜ், வேதவல்லி, மேடைக்கு வாங்க. என்னடி இது? அம்மா, மாடர்ன் ட்ரெஸ்ல அக்கா சூப்பரா இருக்கால? என்னாச்சுங்க? ஒண்ணு இல்லம்மா, சந்தோஷம். எங்க இவங்க ரெண்டு பேருக்கு இந்த Dress நல்லாவே இல்லல்ல? பட்டிக்காட்டான் பஃபூன் வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. வயிற்றெரிச்சல். எது? ஏசி சரியா ஒர்க் பண்ணலையா, அதான் எரியுதுன்னு சொன்னேன். இந்த மேடை தம்பதிகளுக்குன்னு ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ண மேடை இருந்தா கூட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாத என்னோட மூணாவது மகன் பேச்சுலர் நட்ராஜ், அவனையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். வேடாக்கண்ணா, மேடைக்கு வா. என்னோட மனைவி லக்ஷ்மி காலமான பிறகு நான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருந்தேன். நொந்து போய் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தேன். அப்போ என்னோட வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம், புது உற்சாகம் கொடுத்தது என்னோட இந்த 3 பிள்ளைங்க தான். ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் தம். உண்மையை சொல்லணும்னா என்னோட இந்த 3 பசங்களுக்காகத்தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
என்னோட மூத்த பையன் சுந்தர் என்னோட வியாபாரத்துல ஆரம்பத்திலிருந்தே என்னோட இருந்து உறுதுணையா இருந்திருக்கிறான். பல விஷயங்களை சீக்கிரமே ரொம்ப திறமையா கத்துக்கிட்டு இருக்கிறான். என்னோட பழைய பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், புது பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, உங்க பையன் சுந்தர் பிற்காலத்துல உங்களை விட பெரிய பிசினஸ் மேனா வருவான்னு. அவனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் கல்பனா. அடுத்ததா என் ரெண்டாவது பையன் நாகராஜ். அவனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். ஐயோ, ஏங்க இந்த குடிகாரனை பத்தி என்ன சொல்ல போறாரு? குடியும் குடித்தனமா இருக்கான்னு சொல்லுவாரு. வெயிட் பண்ணு, சொல்லதானே போறாரு. எல்லா தகப்பனுக்குமே அவனோட பிள்ளைங்க அவன் சொல்ல தட்டாம அவன் பேச்சை கேட்டு நடந்தா அது ஒரு தனி ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆனந்தத்தை இந்த பையன் நாகராஜா எனக்கு கொடுத்திருக்கிறான். ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, யாருமே சிந்திச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த பையன் நாகராஜனுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன். அவன் பொசிஷன்ல வேற ஒரு பையன் இருந்திருந்தான்னா, வேலையை பாருங்கப்பா என்னால ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா இவன் அப்படி செய்யல. அந்த நிர்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, என்னோட சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் என்ன சொன்னேனோ அதுக்கு மறுபேச்சே பேசாம உடனே அதை நிறைவேற்றி வச்சான். இது எந்த மகனுமே எந்த தகப்பனுக்குமே செய்திருக்க முடியாத ஒரு உதவி. நாகராஜா, அப்பா உனக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன்டா. ஐயோ அப்பா, என்னப்பா? இதெல்லாம் நம்ம வானத்து போல படத்திலேயே பார்த்தாச்சு. இப்ப வந்து மொக்க போட்டுட்டு இருக்காரு. நான் இதெல்லாம் அன்பு சகோதரர்கள் படத்திலேயே பார்த்தாச்சு. I'm really proud of you, கண்ணா. மாமா, ரொம்ப ஃபீலிங்ஸை கொட்டாதீங்க. உங்க பிள்ளையோட வண்டவாளம் என்னன்னு மல்லிகான்னு ஒருத்தி வந்து புட்டு புட்டு வைக்க போறா, பாத்துக்கிட்டே இருங்க. இந்த சபையோர் முன்னாலேயே என்னோட மருமகளுங்க 2 பேருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன ஒண்ணும் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க மாமா. சீக்கிரமே எனக்கு நீங்க 2 பேரும் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு ஹாயா ரிட்டையர் ஆயிட்டு என் பேர குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்பேன். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. எனக்கு மட்டும் இல்ல, பரமூர் ரெணுகாவுக்கும் தாத்தா பாட்டி ஆகணும்னு ஆசை இருக்குது. இருக்குதா இல்லையா? என்ன ஒண்ணும் பேசவே மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பா மாமா, சீக்கிரமே உங்களை ரிட்டையர்ட் ஆக்கிடுறோம். அப்படி இதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல என்னோட உயிருக்கு உயிரான நண்பன், தன் மகள் வேதவல்லியை எனக்கு மருமகள் ஆக்கி என்னை கௌரவப்படுத்தின பரமுங்கிற பரமேஸ்வரனை மேடைக்கு அழைச்சு உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தலைன்னா இந்த விழா நிறைவு பெறாது. பரமு, ப்ளீஸ் கம் அப். நானா? வாப்பா, உள்ளத்தான் வா வா, வந்து 4 வார்த்தை பேசு. டேய், இல்லடா. ஏங்க போங்க. இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்ல. அப்பா போய் பேசுங்கப்பா, போங்க போங்க. வேதவழி அப்பனுக்கு மட்டும் அவ்வளோ மரியாதையா? இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மாதிரி மேடையில பேசி பழக்கமே இல்லை. இவன் திடீர்னு கூப்பிட்டு என்ன பேசுன்னு சொல்லிட்டான், அதான் இங்க வந்திருக்கேன். ஒரு விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும். வெளிப்படையாவே சொல்றேன். இன்னைக்கு நானும் என் குடும்பமும் உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் என் நண்பர் ராமநாதனும் மாப்பிள்ளை நாகராஜன் தான். என்னடா குழந்தைகளை வாழ்த்தி பேசுனா என்ன பேசிட்டு இருக்கிற? இல்லடா, உண்மை தானடா பேசுறேன். நான் பேசிக்கிறேன். ஐயோ மொக்க.
ஏதோ குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. எங்க? ஆ. ஹலோ, இப்ப எதுக்கு அழுகுறீங்க? சொன்னா நீ கோச்சிக்க கூடாது. மேல நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விக்ரமன் படத்துல வர ஒரு எமோஷனல் சீன் ஓவரா நடக்கிற மாதிரி அழுகைய அடக்கவே முடியல. கண்ணீர் தார தாரையா கொட்டுது. இப்ப மரியாதையா கண்ணீரை தொடக்கல, எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே முக்கிடுவேன். தொடங்க, கண்ணாடி போடுங்க, பாருங்க. 7 ஜென்மத்துக்கும் நானும் என் குடும்பமும் ராமநாதனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மாப்பிள்ள, மாமா நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. வேதவல்லியும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, யோ வெத்தல, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மல்லிகா இங்க வரப்போறா. அப்புறம் உனக்கு ஹார்ட் அட்டாக் தான். இந்த முறை நீ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்.